ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல் ஆர்கேஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்ட ஸ்கீம்ஸ், இந்தியா லெவல் ஸ்கீம்ஸ் அண்ட் தமிழ்நாடு லெவல் ஸ்கீம்ஸ் எல்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம். சுமார் 30 கொஸ்டின் கிட்ட ஒரே புக்லேருந்து கேட்டிருக்காங்க. அது எந்த புக்கு அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் எல்லாம் எதுக்காக கொண்டு வருவாங்கன்னா, இந்தியா வந்து 1947 விடுதலை அடைஞ்சுது. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பஞ்சத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியர்களை டெவலப் பண்ணதுக்காக இந்திய அரசாங்கமும் தமிழ்நாட்டு அரசாங்கமும் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதைத்தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமாக ரீசெண்டாக எக்ஸாமில் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மோஸ்ட்டாக இதுக்கான சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவா எழுதிய சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிற புக்கில் அவங்க கேட்குற நிறைய கொஸ்டின் இருக்குது. நம்ம அந்த ஒரு புக்கு படித்தாலே போதும். டைரெக்டாகவும் எழுதலாம், இன்டைரக்டாகவும் அதை வச்சு நம்மளால் நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். சரி, வாங்க பார்க்கலாம். இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வாசிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் சப்டாபிக் எல்லாமே பார்த்திங்கன்னா பைலிங்குவலாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா 1976 தேசிய மக்கள் தொகை கொள்கை அப்படின்னு இருக்குன்னா நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி 1976ன்னு கொடுத்துருப்பாங்க. வாசிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த புக் வந்து எல்லாருமே வாங்கலாம். சரி, வாங்க புக் ப்ரூஃப்குள்ளே போகலாம். பின்வரும் அறிக்கைகளில் எது உண்மையானது? 1976 ஏப்ரலில் தேசிய மக்கள் தொகை கொள்கை பிரகடனப்படுத்தப்பட்டது. இது சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் பெண் குழந்தைகளின் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. இதன் இலக்கு இறுதியில் 2 குழந்தைகளை கொண்ட சராசரி குடும்ப அளவாக இருந்தது. இதில் வந்து எது கரெக்டான ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்க்க போகிற புக் ப்ரூஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவா எழுதிய லேட்டஸ்ட் எடிஷனில் தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கில் பேஜ் நம்பர் 94 பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் தொகை கொள்கை 1976ன்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதை வச்சே ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டுன்னு நம்மளால் எழுத முடியும். 1976 கரெக்டு. அடுத்து பார்த்திங்கன்னா திருமண வயதை அதிகரிக்க வேண்டும், பெண் கல்வியை அதிகரிக்க வேண்டும். பெண்களுக்கும் நிறைய சுகாதாரம் சார்ந்த திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. 2 பாயிண்ட்டு கரெக்டு, அதாவது 2ஆம் பாயிண்ட் கரெக்டு. அதுக்கு அடுத்த பேஜில் பார்த்தோம்னா இந்தியாவில் இரு குழந்தை கொள்கை கொண்டு வர வாய்ப்புகள் ஏதும் இல்லை என்று அரசு தெளிவுபடுத்தி உள்ளது. இது வந்து தப்பாக இருக்கலாம். ஆப்ஷன் 1, 2ம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் கரெக்டு. இது வந்து பார்த்திங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா இரு குழந்தை கொள்கை வந்து நம்ம கொண்டு வரல. ஆனால் எல்லா இடமும் பார்த்திங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர்னு நிறைய, அதாவது கவர்மெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் வாஸ் எனக்டட் இன் த இயர். பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு மற்றும் சட்டத்தடுப்பு துயதுடைப்பு தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ்லேயே இருக்குது. பேஜ் நம்பர் 29ல் பணிபுரியும் பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்முறைகள் தடுப்பு சட்டம் 2013, போஸ் ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் 2013. இண்டெக்ஸ் படித்தாலே நம்ம இதுக்கான கரெக்ட் ஆன்சர் எழுத முடியும். பின்னாடி டீப்பாக கொடுத்துருக்காங்க. நிறைய கொஸ்டின் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய தடுப்பு காவல் சட்டம். அடுத்து தேசிய அவசரகால சட்டத்திற்கு ஜெரால்டு ஃபோர்டு கையெழுத்திட்ட ஆண்டு. அடுத்து இந்தோ பாகிஸ்தான் போர், வெளிநாட்டு பரிவர்த்தனை பாதுகாப்பு மற்றும் கடத்தல் செயல்பாடுகள் தடுப்பு சட்டம். இந்த 4 சாய்ஸ்லேயும் பார்த்தோம்னா இந்திய தடுப்பு காவல் சட்டம் பார்த்திங்கன்னா 1950. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏக்கு பார்த்திங்கன்னா 3 தான் ஆன்சர். சி ஒரே ஒரு ஆன்சர் தான் இப்படி இருக்குது. இதை வச்சே நாம் இதுக்கான கரெக்ட் ஆன்சரை எழுத முடியும். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சிவா புக்லேயே இருக்குது. தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த இந்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் தடுப்பு காவல் சட்டம் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா அப்படின்னு கொடுத்து 1950ஆம் ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒன்றை வச்சே உங்களால் கரெக்டான ஆன்சர் எழுத முடியும். அடுத்த கொஸ்டின் பின் வருவனற்றுள் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 நோக்கங்களை தெரிவு செய்க. இது குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்தல், அரசின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிப்பது ஆகும். அரசின் செயல்பாடுகள் குறித்து குடிமக்களுக்கு தெரிவுபடுத்துவது. இது அரசமைப்பின் உறுப்பு 13 கீழ் உறுதியளிக்கப்பட்ட குடிமக்களுக்கு பொது அதிகாரிகளிடமிருந்து தகவல்களை பெறும் உரிமைகளை அளிக்கிறது. இதுக்கான ஆன்சர் வந்து 1, 2 தான் கரெக்டு. ஆர்டிக்கிள் 13 கிடையாது, ஆர்டிக்கிள் 19 வரும். இதுக்கான ஆன்சரும் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாசிவ் புக்கில் ஆர்டிஐ ஆக்ட்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதில் இச்சட்டத்தின் நோக்கங்கள்ங்கிற சப்டாபிக்கில் இந்திய குடிமக்களுக்கு அரசு மற்றும் அரசு சார்ந்த தகவல்களை கொண்டு சேர்ப்பது. அடுத்து அரசு மற்றும் அரசு சார்ந்த அலுவலகங்கள் செயல்பாட்டில் வெளிப்படையான ஒளிவு மறைபற்ற நிலையை கொண்டு வருது. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர் டைரெக்டாகவே இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்தியாவில் லோக் ஆயுக்தாவை நிறுவிய முதல் மாநிலம் எது?
பாசிவா புக்கில் ஊழல் தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் வந்து லோக் ஆயுக்தா அப்படிங்கிற சப் டாப்பிக்கில் முதலில் லோக் ஆயுக்தாவை நடைமுறைப்படுத்திய மாநிலம் மகாராஷ்டிரான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம கரெக்டான ஆன்சர் எழுதிட முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் கொஸ்டின் தான். இந்த புக்கிலேருந்து மெஜாரிட்டியாக டேரக்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 4 திட்டங்கள் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் திட்டம், அடல் வயோ அப்யாதே திட்டம், பிரதம மந்திரி ஜன் விகாஸ் காரியக்ரம் திட்டம், பிரதான் மந்திரி ஜன் சாண்டியா விகாஸ் இயக்கம். இதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா பழங்குடியினர் முன்னேற்ற திட்டங்கள்னு பாசிவா புக்கில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பாபு ஜெகஜீவன் ராம் விடுதி கட்டிடம் கட்டும் திட்டம்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா பாபு ஜெகஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனான்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நாம் கரெக்டாக ஆன்சர் மேட்ச் பண்ண முடியும். அடுத்து சிறுபான்மையினர் நலன் அப்படிங்கிற டாபிக் கீழே பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்ரம் திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. 2018ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்த ரெண்டை வச்சே நாம் ஆன்சரை மேட்ச் பண்ண முடியும். அடுத்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? காலை உணவு திட்டம் பற்றி இப்போ பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்பிளாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குரூப் 2A மெயின்ஸ்லேயும் கேட்டிருந்தாங்க, இப்போவும் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 252 இருக்கும்னு நினைக்கிறேன். பள்ளி திட்டங்கள், அதாவது எழுத்தறிவின்மை அந்த டாப்பிக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்வரின் காலை உணவு திட்டம் 2022. இது வந்து பார்த்திங்கன்னா மாணவியர்கள் பசியின்றி பள்ளிக்கு வருவதை உறுதி செய்தல், பள்ளிகளில் சேர்க்கை விகிதத்தை அதிகரித்தல், இடைநிற்றலை தடுத்தல், வேலைக்கு செல்லும் தாய்மார்களின் பணிச்சுமையை குறைத்தல். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கேட்ட கொஸ்டின் தான். இதில் தப்பான சாய்ஸ் வந்து ஒன்றே ஒன்று தான். இது அரசு பள்ளிகளில் மட்டும் செயல்படுத்தப்பட்டு வருகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் செயல்பட்டு வருகிறதுன்னு இப்போ தான் சேர்த்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் தமிழ் புதல்வன் திட்டம் குறித்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. அக்டோபர் 2024 தொடங்கப்பட்டது. இது வந்து ஆகஸ்ட் 2024 தொடங்கப்பட்டது. ஸோ இது வந்து தப்பு. பள்ளி படிப்புக்கு பிந்தைய அரசு பள்ளி மாணவர்களின் மேற்படிப்புக்கு தேவையான நிதி நிலையை மேம்படுத்துகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. ஏன்னா மாதம் 1000 ரூபா கொடுப்பாங்க. ஸோ 3வது பாயிண்ட்டும் கரெக்டு, ஃபஸ்ட்டு மட்டும் தப்பு. இதுவும் அதே பார்த்திங்கன்னா உயர்கல்வி படிப்பு திட்டங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் வந்து இதுக்கான ஆன்சர் இருக்குது. தமிழ் புதல்வன் திட்டம் 2024 ஆகஸ்ட் 9, 2024 தொடங்கப்பட்டது. ஸோ இதை வச்சு நம்மளால் கரெக்டான ஆன்சர் எழுத முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா கூற்று மற்றும் காரணம். மக்கள் தொகை பிளவு என்பது ஒரு மக்கள் தொகையில் உழைக்கும் வயதுடைய மக்களின் பங்கு அதிகரித்து வருவதால் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் ஏற்படும் அதிகரிப்பாக வரையறுக்கப்படுகிறது. மக்கள் தொகை பிளவுகளால் உருவாக்கப்பட்ட வாய்ப்புகளின் சாளரத்தை எதிர்கொள்ளும் செயல்முறைகளின் நடுவில் இந்தியா உள்ளது. இது வந்து பார்த்தோம்னா மக்கள் ஈவுத்தொகை அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதாவது பாப்புலேஷன் மக்கள் தொகை டாப்பிக்கில் இந்த சப் டாபிக் கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகையின் வயது கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று சரி. இவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2வது சாய்ஸும் கரெக்டு தான். அசர்ஷன் அண்ட் ரீசன் வந்து இந்த டாப்பிக்கை படித்தாலே நம்மளால் எழுத முடியும். அடுத்து வந்து பார்த்தோம்னா வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ஒரு 4 திட்டங்கள் கொடுத்து அதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. PMGSY பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, தீனதயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்யா யோஜனா, நேஷ்னல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன், MGNREGA மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். இதுக்கான ஆன்சரும் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே இந்த புக்கில் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஜல் ஜீவன் மிஷன் குடிநீர் வழங்கல் திட்டம், அடுத்து பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ், ஸ்வச் பாரத் அபியான், நேஷ்னல் சோசியல் அசிஸ்டண்ட் ப்ரோக்ராம். இந்த 4 திட்டங்களை கொடுத்து அது தொடங்கப்பட்ட ஆண்டையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜல் ஜீவன் திட்டம் பார்த்திங்கன்னா 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அனைவருக்குமான சுகாதாரமான குடிநீர் வழங்குதல். ஸோ இதை படிச்சிங்கன்னா நம்ம எழுதலாம். இது ஒரு டேரக்ட் கொஸ்டின் தான். அடுத்து பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ இது வந்து 2015 தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் டேரக்ட் கொஸ்டின் தான். அடுத்து வந்து ஸ்வச் பாரத் அபியான் 2014. இதுவும் பார்த்திங்கன்னா டேரக்டான கொஸ்டின் தான். அடுத்து பார்த்திங்கன்னா பொது விநியோக முறையின் நோக்கங்கள் என்ன? இது வருமான நிலையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இது இராணுவ வீரர்களின் குடும்பங்களை மையமாக கொண்டுள்ளது. இது ஒவ்வொரு மாதமும் மலிவு விலையில் நல்ல தரமான அத்தியாவசிய பொருட்களை கிடைக்கச் செய்வதன் மூலம் உறுதி செய்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3வது வந்து கண்டிப்பாக கரெக்டு. 2வது வந்து இராணுவ வீரர்களில் எல்லாருடைய குடும்பங்களுக்கும் மையமாக உள்ளது. ஸோ 2வது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்குது.
ஏன்னா இதில் 2 டைப் இருக்குது. யூனிவர்சல், டார்கெட்டட்னு 2 டைப் இருக்குது. டார்கெட் வந்து வருமான நிலையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இது வந்து யூனிவர்சல் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். எது கரெக்டான ஆன்சர்னு கீ பார்த்தா தெரியும். பொது விநியோக முறை திட்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இதில் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா வறுமை அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது. ஏழை மக்களுக்கு உணவு தானியங்களை மலிவு விலையில் வழங்கும் முறையாகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கரெக்டு. இது வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஸோ இராணுவ வீரர்களுக்கு மட்டும்னு கொடுத்துருக்கிறது தப்பு தான். ஃபஸ்ட்டு சாய்ஸ் மட்டும் தெரில, பார்த்துக்கலாம். அடுத்து த அமௌண்ட் கிவன் அண்டர் த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னி பெனிஃபிட் ஸ்கீம் ஹேஸ் பீன் இன்க்ரீஸ்டு சின்ஸ் 2018 மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தின் கீழ் 2018 முதல் உயர்த்தப்பட்டுள்ள உதவித்தொகை ரூபாய் 18,000. இதுக்கான ஆன்சர் வந்து பாசிவா புக்கில் பேஜ் நம்பர் 433 இருக்குது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் 2006 ஏழை மகப்பேறு தாய்மார்களுக்கு ரூபாய் 18,000 நிதி உதவி அளிக்கும் திட்டம். ஸோ ஏப்ரல் 1, 2018 முதல் 18,000 கொடுக்குறாங்க. பாருங்கள், சில கொஸ்டின்லாம் ரொம்ப டேரெக்டாக இருக்குது, சில கொஸ்டின் இன்டெரக்டாகவும் இருக்குது. ஸோ இந்த புக்கை படித்தாலே போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 சாய்ஸ் கொடுத்து அதை அப்ரிவேஷன் கொடுத்து எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. சிடிஐ சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அது வந்து கரெக்ட் தான். ஏபிசி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பேசிக் சில்ட்ரன் நீட்ஸ். எம்பிஐ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் ஐடென்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்டுக்கான ஆன்சர் வந்து பாசிவா புக்கில் இருக்குது. சிடிஐ வந்து இன்னொரு கொஸ்டினில் அவங்களே கொடுத்துருக்காங்க சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு. நீங்கள் வந்து இதில் டவுட்டாக இருந்தாலும் கொஞ்சம் பின்னாடி விட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சே உங்களால் ஆன்சர் போட்டிருக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா வறுமை குறியீடு, தேசிய பல பரிமாண வறுமை குறியீடு, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஸோ இது வந்து கரெக்டு தான். கொஸ்டின்லேயும் பார்த்திங்கன்னா பல பரிமாண வறுமை குறியீடு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ டைரெக்டாக எழுத முடியும். அடுத்து வந்து பார்த்தோம்னா 4 ஆப்ஷன் கொடுத்து அதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், தமிழ் புதல்வன் வெடியல் பயணம், புதுமை பெண் திட்டம். இது வந்து பார்த்தோம்னா நம்ம பாசிவா புக்கிலே கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 252லேருந்து 256 வரை இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இத்திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவியாக இருக்கும் பெண்ணுக்கு அரசு மாதந்தோறும் 1000 நிதி உதவி அளிக்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பெண் குடும்ப தலைவி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து புதுமை பெண் திட்டம். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா புதுமை பெண் திட்டத்தோட நோக்கம் என்னென்னா 6லேருந்து 12ஆம் கிளாஸ் வரை அரசு பள்ளிகளில் படித்த பெண்களுக்கு காலேஜ் படிக்கும்போது மாதம் 1000 ரூபா கொடுப்பாங்க. அதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பாசிவாவில் இருக்குது. அந்த பயனாளிகள் கீழே 2 லைன் இருக்குது. சாரி, ஃபோட்டோ ஒழுங்காக எடுக்கலை. அடுத்து வந்து விடியல் பயணம் திட்டம். இது வந்து பார்த்தோம்னா இத்திட்டம் பெண்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதார தேவைகளை அணுவதற்கு பாதுகாப்பான பயண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த புக்கில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆண் பெண் விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம், ஆண் பெண் விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம், அதிக குழந்தை பிறப்பு விகிதம் உள்ள மாவட்டம், குறைந்த குழந்தை பிறப்பு விகிதம் உள்ள மாவட்டம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாய்ஸ் வந்து நீலகிரி, ரெண்டாவது வந்து கடலூர். இது எங்கே இருக்குன்னா பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் ஸ்கீமில் பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் கடலூர்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு எழுதிடலாம். இங்கே ரெண்டாவது ஆப்ஷனுக்கு வந்து 3ங்கிற சாய்ஸே இல்லை. மேபி பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே ஆன்சர் கரெக்டு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாரி, எந்த சாய்ஸ் போட்டாலும் மார்க் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தோம்னா பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு பெண்களின் எண்ணிக்கை அதிகம் நீலகிரி, குறைவானது தருமபுரி. இந்த தருமபுரி வந்து சாய்ஸிலே இல்லை. ஆனால் இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் ஸ்கீமில் கடலூர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா வறுமை கோடு பற்றின டாபிக். வறுமை கோடு என்பது கலோரி தேவைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. வறுமை கோடு என்பது ஒரு தனிநபரின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான குறைந்தபட்ச வருமானமாகும். இதில் உணவு, உடை மற்றும் தங்கும் இடம் ஆகியவை அடங்கும். இது வந்து பார்த்தோம்னா வறுமை டாப்பிக்கில் இருக்குது. பேஜ் நம்பர் 369. இதில் வந்து பார்த்தோம்னா வறுமை கோட்டினை அளவிட இந்திய திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட குழுக்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா கிராமங்களில் இக்கமிட்டி தனிநபர் ஒருவர் உட்கொள்ளும் உணவின் கலோரிகள் அடிப்படையில் வறுமை கோட்டை அளவிட்டது. ஸோ ஆப்ஷன் 1 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. அடுத்து வந்து வறுமை கோடு என்பது ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை தரத்தை அடைய தேவையான குறைந்தபட்ச வருமானம் தான் வறுமை கோடு ஆகும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டாவதும் கரெக்டு தான். இது வந்து கொஞ்சம் தான் இருக்குது இதில். ஆனால் இந்த ஃபுல் பாயிண்ட்டையும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும்.
அடுத்து வந்து பார்த்தோம்னா 4 ஆப்ஷன் கொடுத்து அதை குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி கொடுக்க சொல்கிறாங்க. வரிசைப்படி அமைக்கவும். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின், தீனதயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்ய யோஜனா, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, சமக்ர சிக்ஷா அபியான். இதுக்கான ஆன்சர் வந்து இண்டெக்ஸ்லேயே இருக்குது. பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம், பிரதம மந்திரி கிராம் சதக் யோஜனா 2000, தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 2000. அடுத்து வந்து சமக்ர சிக்ஷா அபியான், இது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 2018. ஸோ இதை வச்சே நம்மளால் ஆன்சர் எழுத முடியும். அடுத்து முத்ரா வங்கியின் முக்கிய நோக்கமானது, இது வந்து பார்த்தோம்னா வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு கீழே இருக்குது. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா 2015, சிறு தொழில் முனைவோருக்கு கடன் வழங்குவது. எம்எஸ்எம்இக்கு தான் இவங்க வந்து கடன் கொடுப்பாங்க. அது வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ டூரிசம் அப்புறம் கிராமப்புற முன்னேற்றம்லாம் கிடையாது. ஸோ அது மட்டும்தான் கரெக்ட். அடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் ஒரு குழந்தையின் வரையறை என்ன? போக்சோ சட்டம்னாலே 18 வயசுக்கு உட்பட்டவங்க தான் போக்சோ சட்டம். 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க குழந்தைகள் என்று வரையறுக்கப்பட்டு அவங்கள பாதுகாக்கிறதுக்காக, அதாவது பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, பின் வருவனவற்றுள் 1962ஆம் ஆண்டு சீன படையெடுப்பை அடுத்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது? பிரிவினைவாத தடுப்புச் சட்டம், குடியேற்ற தடுப்புச் சட்டம், கடத்தல் தடுப்புச் சட்டம். இது வந்து பிரிவினைவாத தடுப்புச் சட்டம் வந்து யூனிட் 8 வீடியோவில் பார்த்தோம், 1963. கடத்தல் தடுப்புச் சட்டம் பார்த்தோம்னா 1956. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் வந்து தப்பு. குடியேற்ற தடுப்புச் சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு தெரில. இதுக்கான ஆன்சர் 1 மட்டும்தான் நினைக்கிறேன். பாசிவா புக்கில் பார்த்திங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தில் ஒழுக்கநெறி பிறழ்தல் தடுப்புச் சட்டம், இம்மோரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட்னு கொடுத்துருப்பாங்க. 1956 கொண்டு வரப்பட்டது. இதை வச்சு நம்ம இதுக்கான ஆன்சரை எழுதிடலாம். செகண்ட் வந்து தெரில, ஆன்சர் கீ வந்தப்பறம் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் நல்லா பாருங்கள். மருத்துவப்படியான கருக்கலைப்பு சட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், மாற்றுத்திறனுக்கான உரிமைகள் சட்டம், மனநல பராமரிப்பு சட்டம். இந்த 4ல் ஏதாவது ஒன்று தெரிஞ்சாலே உங்களால் கரெக்டான ஆன்சர் எழுத முடியும். இதில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு சட்டம் 1971. இது வந்து பார்த்திங்கன்னா சுகாதார திட்டங்களில் இருக்குது. இந்த ஒன்று தெரிஞ்சாலும் உங்களால் கரெக்டான ஆன்சர் எழுத முடியும். வறுமை ஒழிப்பு திட்டத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 இருக்குது. இது வந்து எக்கனாமிக்ஸ் புக்லேயும் இருக்குது. ஸோ இதை வச்சு கூட உங்களால் ஆன்சர் கரெக்டாக எழுத முடியும். ஸ்கூல் புக் எக்கனாமிக்ஸில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரே வீடியோவில் பார்த்தோம்னா 20 கொஸ்டினுக்கு மேலே பாசிவா புக்கிலேருந்து வந்திருக்கதை பார்த்தோம். இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2 வீடியோ வந்து நாளைக்கு போடுறேன். நீங்கள் வந்து குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, டிஎன்பிசி நடத்த எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பாசிவா புக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணும். டேரெக்டாகவும் சரி, இன்டெரக்டாகவும் சரி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ டேரெக்ட் கொஸ்டின் எல்லாமே பார்த்தாச்சு. இன்டெரக்ட் கொஸ்டின் எப்படி வந்துச்சு, அது எப்படி நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.